கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த 10ஆம் நாளிலே உங்களை நான் இந்த நேரலை வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரலையிலே கலந்து கொள்ளுகிற யாவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை இப்படியாக இருக்கிறது: உடன்படிக்கையின் ஜெபம். உடன்படிக்கையின் ஜெபம். நாம் எதை நோக்கி நாம் பார்க்க போகிறோம் என்றால், சிலுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 103 2-5 முடிய. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. அல்லேலூயா. இதில் நாம் பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நமக்கு கிரயமாய் வாங்கினார். ஆண்டவர் தன்னுடைய உடலை தியாகம் செய்து நமக்கு மீட்பை கொடுத்தார், நமக்கு சுகத்தை கொடுத்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றதுக்கான ஒரு வழியை ஆண்டவர் காண்பித்தார், ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல வரும்போது, நாம் மட்டும் இல்லை, நம்முடைய ஆத்துமாவும் எப்பொழுதும் கர்த்தரையே ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த உபகாரங்கள் அவ்வளவு பெரியது. எனக்கு அருமையான தேவஜனமே, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சொல்லுகிறது. உங்களுடைய பிராணனை நம்ம அநேக வேலையிலே நம் ஒருவேளை 2 சக்கர வாகனத்தில் செல்லுகிற வேலையிலே, 4 சக்கர வாகனத்தில் செல்லுகிற வேலையிலே அநேக நேரம் நமக்கு நேரிட வேண்டிய ஆபத்து மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறது மாத்திரமல்ல, நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். நன்மை என்பது ஆவிக்குரிய போஜனத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே தம்முடைய சரீரத்தை தியாகம் செய்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் கொடுத்த வார்த்தையானது மிகவும் விலையேற பெற்றதா இருக்குது. எனக்கு அருமையான தேவஜனமே, கடைசியாக ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார்: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அநேக தரம் நம்மளுடைய வயதுக்கு ஏற்றா போல் நாம் ரியாக்ட் செய்து விடுகிறோம். நம்மளுடைய வயதுக்கு ஏற்றா போல், ஐயோ என்னுடைய வயது இதுதான், என்னால் இது செய்ய முடியாது, அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய காரியத்தை நாம் ஒரு படி முன் வைக்கும்போது நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுது. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேவ பிள்ளைகளே, தாவீது ஏன் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான்? ஏனென்றால் அவர் மாத்திரமல்ல, அவருடைய ஆத்துமாவும் எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் அநேக வனாந்திரங்களிலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அநேக தரம் கரடி வருகிறது, அநேக தரம் சிங்கம் வருகிறது. என்ன வந்தாலும் ஆண்டவருடைய பலன் கொண்டு அவர் செய்து முடிக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆத்துமா எப்போதும் தேவனை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆத்துமா எப்போதும் ஆண்டவரையே ஸ்தோத்திரிக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி பெற்றிருக்க கடவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தம் கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை தியானத்தை நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய கர்த்தரை உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா அனுதினமும் உம்மை துதிக்க கர்த்தரை கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆத்துமா அனுதினமும் உம்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்யுங்க அப்பா. ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு செய்த உபகாரங்கள் அநேகம் அப்பா. இந்த நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நீரும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே சிலுவையை பற்றி, எங்களுடைய ஆத்துமாவை பற்றி நாங்கள்
அனுதினமும் சோதித்தறிய கத்தனை உதவி செய்யும், பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமதுவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென்.